ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா த்ரோ சேனல். துளி கூட நெய் சேர்க்காம பாகுபதம் எதுவுமே இல்லாமல் மைசூர் பாக் சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இது போல் நிறைய ஈஸியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஹைப்பும் பண்ணிடுங்க. மைசூர் பாக் பண்ணுறதுக்கு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இப்போ அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். மாவை பாத்திரத்தில் சேர்த்ததும் அதை கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. மாவோட கலர் மாறக்கூடாது, ஆனால் மாவு நல்லா வறுபட்டு வரணும். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. மாவு இப்போது நல்லா வறுபட்டு வாசனை வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவை கொஞ்ச நேரத்துக்கு ஆற விட்டுடலாங்க. ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அரிப்பில் எடுத்துக்கோங்க. மாவு சின்ன சின்ன உருண்டையாக கட்டியாக இருக்குங்க. அதை உடச்சி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மாவு எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ அரைச்சி எடுத்த மாவோட நம்ம மாவு எடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் எடுத்துருக்கிற எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயே சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமாக இருக்கோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவையும் எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதில் கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கலாம். 1 கப் மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு சீனி எடுத்தோன்னா கரெக்டாக இருக்குங்க. இதோட 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சீனி எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு பாகு பதம்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்லைங்க. சீனி நல்லா கரைஞ்சி வரட்டும். தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாங்க. சீனி கரைஞ்சி வந்துடுச்சு. சீனி கரைஞ்சி கொதியெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. சீனி கொதி வர ஆரம்பித்ததும் அதிலிருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மறுபடியும் கொதிக்க விடலாங்க. தீயை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ சீனி மறுபடியும் 5 நிமிஷம் நல்லா கொதி வந்துடுச்சுங்க. அதோட கலர் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு கொதிச்சு வந்தால் போதும். நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எண்ணெயையும் மாவையும் இதோட இப்போ சேர்த்துடலாங்க. மாவை சேர்த்ததும் இப்போ நம்ம இதை கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. மாவு கொஞ்ச நேரத்துலேயே நல்லா இறுக்கமாகி வந்துடும். பாருங்கள், நம்ம கொஞ்ச நேரம் தான் மிக்ஸ் பண்ணி விட்டோம். மாவு கொஞ்சம் இறுக்கமாக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. நம்ம மைசூர் பாக் பண்ணுறதுலையே இதுதான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. மாவு நிறைய பபிள்ஸ்லாம் நல்லா இறுக்கமாக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. இப்போ மாவு நல்லா இறுக்கமாகி நல்லா வெந்தும் வந்துடுச்சுங்க. அதோட கலர் எப்படி மாறி இருக்கு பாருங்கள். இப்போ மாவு எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு பார்க்குறதுன்னா, அந்த மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது அந்த ஓரங்களில் கொஞ்சம் நுரையாக வந்த மாதிரி வரோங்க. பாருங்கள், இதை தள்ளி விடும்போது அந்த ஓரத்தில் நுரையாக வந்த மாதிரி வருது. இப்படி வந்தாலே நமக்கு மாவு நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இதோட சேர்த்துடலாங்க. இப்போ இந்த மாவு எல்லாத்தையுமே பாத்திரத்தில் சேர்த்ததும் இதை லைட்டாக தட்டி விட்டுக்கணுங்க. ஒரே ஷேப்பாக வர மாதிரி தட்டி விட்டுக்கலாம். அதுக்கு நான் இப்போ தோசை கரண்டி தான் எடுத்திருக்கேன். அதில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு இதை நம்ம தட்டி விட்டோம்னா இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் தட்டி விட்டுக்கலாங்க. அப்போ மைசூர் பாக்கு கட் பண்ணி எடுக்கும்போதும் ஈஸியாக இருக்கும். தோசை கரண்டியில் எண்ணெயை தடவாமல் தட்டி விட்டோம்னா அதில் மாவு ஒட்டி வந்துடுங்க. அதனால எண்ணெய் தடவிட்டு தட்டி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா தட்டி எடுத்தாச்சுங்க. இது கொஞ்சமாக சூடாக இருக்கும்போதே இதை கட் பண்ணி வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சுன்னா பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக வராதுங்க. அதனால கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி பீஸ் போட்டுருங்க. நம்ம பீஸ் போட்ட மைசூர் பாக்கு எல்லாமே இப்போ ஆறி வந்துடுச்சுங்க. சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் இது போலவே செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.